வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தைதான், இதுதான் உண்மையே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தைதான், இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. கடவுளை நாவே எங்கு உண்டோ அங்கே விடுதலை. கடவுளை நாவே எங்கு உண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வில் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வில் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. பொன்னோ வெள்ளியோ பொருளினாலோ என் பாவங்கள் மறைவதில்லை. பொன்னோ வெள்ளியோ பொருளினாலோ என் பாவங்கள் மறைவதில்லை. இயேசுவின் இரத்தத்தால் மீட்பு உண்டு, இதுதான் உண்மையே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்பு உண்டு, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக விடுதலை அருளும் இறைவன் என்கிற தலைப்பிலேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிற நாம் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளின் மத்தியிலே வாழுகிற நம்மளுடைய வாழ்வு, சரீரத்திலே வியாதி,
ஒரு பக்கம் பலவீனம், இவற்றின் மத்தியிலே நம்மளுடைய வாழ்வு முழுவதும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதுமை நடைபெறுமா, என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடைபெறுமா என்று பல இடங்களுக்கு நாம் அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதிசயங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு நம்மளுடைய வாழ்விலே விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை மறந்து போய்விட்டோம். இன்னைக்கு ஆண்டவராகிய இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் வல்லமையாய் தன்னுடைய அற்புதங்களை செய்து உங்களுக்கு விடுதலை அருளுகிற இறைவனாய் அவர் உங்களுடைய வாழ்விலே உட்பிரவேசிக்க அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் தேடுகிற நாம் அந்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஊற்றான இறைமகன் இயேசுவை நாம் நம்புவது கிடையாது. திருச்சபையினுடைய தந்தையர்களில் ஒருவராய் இருக்கக்கூடிய சிப்ரியன் மிக அழகாக அவர் சொல்லுவார், புதுமைகள் சிறுவர்களுக்கு உரியது என்று சொல்லுவார். இன்றைக்கு மக்களாக இருக்கிற நாம் புதுமைகளை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டு உணர ஆரம்பித்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில புதுமைகள் அனுதினமும் நடக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய மனது அலைவாய் கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிற இந்த மனதை ஆண்டவர் ஒருநிலைப்படுத்த விரும்புகிறார். உனக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் மகளே, உன்னோடு நான் உறவாட நான் விரும்புகிறேன், உன்னோடு நான் ஒன்றித்திருக்க விரும்புகிறேன், உன்னோடு நான் தங்க விரும்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் அமர்வது கிடையாது, ஆண்டவருடைய குரலொலியை நாம் கேட்பது கிடையாது. ஒரு தியான மையத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இறைவாக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு இருந்த மக்கள் எல்லாரும் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இறைவாக்கினரை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருப்பலியிலே பங்கேற்க முடியவில்லை, திவ்ய நற்கருணை ஆராதனையிலே முழுவதும் பங்கேற்க முடியவில்லை. மாறாக அந்த வழிநடத்தக்கூடியவரையே தான் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வழியாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எரேமியா 17வது அதிகாரம் 5 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், வலுவற்ற மனிதர்களிலே நம்பிக்கை கொள்ளுகிற மனிதன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. சில நேரத்தில் நமக்கு விடுதலை கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமே வலுவற்ற மனிதர்களின் மீது ஆண்டவரால் உபயோகப்படுத்துகிற பயன்படுத்துகிற கருவிகளை நாம் மிகுதியாக கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போய் விடுகிறோம். விடுதலை கொடுக்கக்கூடிய இயேசுவையோ ஆண்டவரையோ அந்த மீட்பரையோ நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பிரியமானவர்களே, புதுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்மளுடைய வாழ்வில் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு பரிசு பொருட்களை நீங்கள் வாங்குகிறீர்கள், ஒருவருக்கு நீங்கள் பரிசு கொடுக்கிறீர்கள். அந்த பரிசு பொருளை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அதற்கு மேலாக அழகான பேப்பரிலே ஜோடிக்கை செய்து உள்ளே பரிசு பொருளை கொடுக்கிறீர்கள். அந்த வாங்குகிற நபர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரிசு பொருளை பார்க்காமல் வெளியே இருக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடிய பேப்பரை வைத்துக்கொண்டு அந்த பரிசு பொருளை தூக்கி போடுவதைப் போலதான் இன்றைக்கு அற்புத அடையாளங்களை நாம் நாடுகிறோமே தவிர அந்த அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் ஊற்றான இறைவனை இன்றைக்கு நாம் பார்ப்பது கிடையாது. அந்த விடுதலையை நாம் இன்றைய நாள் வரைக்கும் நாம் அடைவதும் கிடையாது. ஏன் வழிநடத்துகிறவர்கள் கூட இறைமகன் இயேசுதான் அற்புதம் செய்கிறார், அவரிடத்தில் செல்லுங்கள், அவரை ஒருவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதும் கிடையாது. புனித தொன்பஸ்கோவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஜூன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை அவர் பெயர் கொண்ட புனித யோவானுடைய விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிலே மக்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக தொன்பஸ்கோவுடைய பெயர் கொண்டதாக இருக்கிறதே என்று சொல்லி மிக ஆடம்பரமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது புனித தொன்பஸ்கோ மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்களிலே எழக்கூடிய அந்த உணர்ச்சிகளையும் என்னை பற்றி நீங்கள் பெருமிதமாக எண்ணிக்கொண்டிருக்கிறதையும் நினைத்து
நான் ஒரு பக்கத்திலே சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் அன்பினால் இந்த தப்பிதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை மன்னிக்கத்தான் நான் வேண்டும். ஏனென்றால் ஞானத்தின் ஊற்றும் எல்லா ஆற்றலும் வல்லமையும் உடைய சிற்பியாகிய இறைவனுடைய கரங்களிலே இந்த தொன்போஸ்கோ ஒரு அற்ப கருவியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் கடவுள் ஒருவருக்கே பெருமையையும் மகிமையையும் செலுத்த வேண்டும் என்று தொன்போஸ்கோ சொல்லுகிறார். அவர்களை சாடுகிறார். நீங்கள் உண்மையான கடவுளை, ஆண்டவராகிய இறைவனை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் விடுதலை தரக்கூடிய இறைவன் இயேசு என்பதை புனிதர்கள் அறிந்திருந்தார்கள். ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாளை பாருங்கள். பணியாளர்களிடம் சொன்னார், இவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று. ஏனென்றால் அற்புதங்களின் ஊற்று, அடையாளங்களின் ஊற்று இயேசு என்பதை அன்னையானவள் அந்த பணியாளருக்கு காண்பித்தார். அன்னையானவள் காட்சி கொடுக்கின்ற இடங்களிலும், தன் மகனை குறித்து பேசுகின்ற இடங்களிலும் தன்னுடைய மகனையே மகிமைப்படுத்தி உயர்த்தி பேசுகிற ஒரு தாயாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் தன்னுடைய மகன் விடுதலை அருளுகின்ற இறைவன் என்பதை ஆண்டவருடைய தாயானவள் அறிந்திருந்தாள். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணி 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவனை கோவிலுடைய அழகு வாசலிலே வைத்திருக்கிறார்கள். அவன் பிச்சை எடுப்பது அவனுடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த இடத்திலே பேதுருவும் யோவானும் ஜெபிக்க வருகின்ற அந்த சூழ்நிலையிலே அவனுடைய இயலாமையை கண்டு, என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று அவர் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரை பார்க்கிறார்கள்? அற்புதம் செய்த பேதுருவையையும் அந்த யோவானையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரும் யோவானும் என்ன செய்திருக்கலாம்? தனக்கு பேர் புகழ் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் திருச்சபை வளர்ச்சி அடைந்திருக்காது, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு இருக்காது. ஆனால் பேதுருவும் யோவானும் செய்தது என்ன? திருத்தூதர்கள் பணி 3வது அதிகாரம் 12 உள்ள திருவசனத்திலே, எருசலேம் மக்களே, ஏன் இதை பார்த்து நீங்கள் விழிப்படைந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் எங்களுடைய சொந்த வல்லமையிலேயோ இறை பற்றிலேயோ இவற்றையெல்லாம் நடக்க செய்து விட்டதை போல் ஏன் நீங்க பார்க்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்த அற்புதம் எங்களால் நடைபெற்றது அல்ல, இந்த அதிசயம் எங்களால் நடைபெற்றது அல்ல என்று சொல்லிவிட்டு, திருத்தூதர்கள் பணி 3வது அதிகாரம் 16 இதோ உங்கள் முன் நின்று கொண்டு இருக்கிறாரே, இவர் உங்களுக்கு தெரிந்தவர் தானே, இயேசுவினுடைய பெயரே இவருக்கு வலுவூட்டியது, அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்ப இந்த விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவினுடைய பெயரின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே புதுமைகளை செய்வார், நன்மைகளை செய்வார், ஆசீர்வாதங்களை செய்வார், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு இறைவன் என்கிறதிலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வழி நடத்துகிறவர்களை இறைவனாய் பார்க்கிறோம், இறைவனை பரிசு பொருளாக இருக்கிறவரை தூக்கி ஓரங்கட்டி விடுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறாரே, அந்த விடுதலை கொடுக்கிற இறைவன் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மகனே மகளே, என் ஒருவரால் மட்டுமே உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது யோவான் 8வது அதிகாரம் 36 உள்ள திருவசனத்திலே அந்த யூதர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு பாருங்க, பல பேர் பல இடங்களுக்கு புதுமைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இறைவாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவாக்குகளை எல்லாம் அந்த நேரத்தில் கேட்பார்கள், யார் யார் குணம் பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது சாட்சிகளும் சொல்லுவோம், எங்களுக்கு இடுப்பு வலியோடு வந்தோம், கை வலியோடு வந்தோம், தலைவலியோடு வந்தோம், வயிற்று வலியோடு வந்தோம், இப்பொழுது எங்களுக்கு நலமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம் என்று. இது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கொடுக்கிற விடுதலையிலே, இயேசு கொடுக்கிற அற்புதத்திலே
நிரந்தரமானதாய் இருக்கும். அந்த ஜெபத்தை எல்லாம் முடித்துவிட்டு 3-4 நாளுக்கு பிறகு மீண்டும் சொல்லுவார்கள், திருப்பி அந்த வலி வந்துருச்சுங்க, அந்த கால் வலி வந்துருச்சுங்க, இடுப்பு வலி வந்துருச்சுங்க, இதய வலி வந்துருச்சுங்க. ஏங்க, இன்னைக்கு ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் என்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு எப்படியாச்சும் விடுதலை கிடைக்கும் என்று நான் உணர்ச்சி வசப்படுகிறதுனால அந்த உணர்ச்சியை நான் அனுபவித்து அதில் இருந்தே நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் அவர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். யோவான் 8வது அதிகாரம் 32 உள்ள திருவசனத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அந்த உண்மையான இறைவன் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அந்த உண்மையான இறைவன் தான் உங்களை பாவத்தின் உளையான சேற்றிலே இருந்து, அந்த குழியிலே இருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். உங்களுக்காக சாபமான மரத்திலே, சிலுவை மரத்திலே அவர் தன்னுடைய பாடுகளை ஏற்றாரே, அவர் ஒருவரால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார குறைவோடு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களே, அந்த இறைவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்றால், இதோ செல்வம் மிக்கவராய் இருக்கக்கூடிய இயேசு உங்களுக்காக ஏழையானாரே, அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மீட்பராய் அறிக்கை செய்து ஆண்டவராய் அறிக்கை செய்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். ஆனால் நாம் விடுதலையை நாம் எதிர்பார்க்கிற விதமே வேறு விதமாய் எதிர்பார்க்கிறோம். மனிதர்களிடம் இருந்து, கடவுளால் பயன்படுத்தக்கூடிய பணியாளர்களிடம் இருந்து, ஊழியர்களிடம் இருந்து இதைதான் நாம் எதிர்பார்க்கிறோமே ஒழிய, இவர்களை பயன்படுத்துகிற வல்லமை நிறைந்த ஒரு இறைவனிடத்தில் என்னுடைய நேரத்தை நான் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியிலே பங்கேற்கின்ற பொழுது நான் முழு திருப்பலியிலே நான் பங்கேற்று இருக்கிறேனா, அல்லது ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையை நான் சந்திக்கின்ற பொழுது என்னுடைய பரபரப்பான வேளையில் ஒரு 2 நிமிட முகத்தை காண்பித்துவிட்டு நான் ஆண்டவரை விட்டு கடந்து சென்று இருக்கிறேனா, அல்லது என்னுடைய குடும்ப ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை குறித்து விட்டு சீக்கிரம் நான் ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்று உறவினர்கள் வருகிறார்கள் என்று ஆண்டவரையே நான் ஓரங்கட்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அந்த விடுதலை அளிக்கிற இறைவன் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே புதுமைகளை செய்ய முடியும்? இன்றைக்கு அந்த புதுமைகளை செய்கிற இறைவன் முதலிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் கொலேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-14 உள்ள வசனத்திலே, இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனுடைய ஆட்சிக்கு உட்படுத்தினார். அந்த மகனால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெறுகிறோம். இப்போ விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நாம் இருளின் பிடியிலே இருந்து நம்மை மீட்கும்படியாக பாவ மன்னிப்பு என்கிற அந்த மீட்பை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்குதுன்னு, அதிசயம் நடக்குதுன்னு இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, என்றைக்கு நீங்கள் ஒப்புரவு அருளடையாளம் செய்தீர்கள் என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்களை நாம் பாவ அறிக்கை அருட்பணியாளர்களிடம் என்றைக்கு நான் செய்திருக்கிறேன், எப்பொழுது நான் செய்திருக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் செய்யாமல் இருக்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு பாவம் உங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது எப்படி உங்களுடைய குடும்பத்திற்கு மீட்பு, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை வரும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, புனித நார்பெட் என்னக்கூடிய புனிதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே இவர் ஒரு அரச குலத்தை சார்ந்தவர். சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு குருவானவராக மாற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வாலிப வயதை கடந்து வருகின்ற பொழுது அவருக்குள்ள பல ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய ஆசைகள் அவரை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த குருவானவர் ஆகக்கூடிய எண்ணத்திலிருந்து விலகி சிற்றின்பத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குதிரையிலே அவர் ஏறிக்கொண்டு சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் பயணிக்கின்ற பொழுது மிகப்பெரிய புயல் காற்று அடிக்கிறது, இடி மின்னல் வீசுகிறது. இடி அந்த இடத்திலே அந்த குதிரைக்கு முன்னாடி விழுகின்ற பொழுது குதிரை
பயந்து பீறிட்டு இவரை கீழே தள்ளி விடுகிறது. கீழே தள்ளின உடனே அவர் என்ன செய்கிறார்? பயந்து போய் விடுகிறார். அவருக்கு எல்லாமே இருளாய் மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் ஒரு குரல் ஒன்று கேட்கிறது. நார்பேட், நீ தீமையை விட்டு நீ விலக வேண்டும், நன்மையை செய்ய நீ புறப்பட வேண்டும், அமைதியை தேடி நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே பவுலை போல அவர் மனம் திரும்ப அவர் ஆசைப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையை புனிதராக நிலைக்கு அவர் உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிற இறைவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து மாற்ற விரும்புகிறார். நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, நெருக்கடியான பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளணும். 2 குறிப்பேடு 14வது அதிகாரம் 1-12 உள்ள வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், யூதாவை அரசாண்ட அபியா இறந்து போன பிறகு அவருடைய மகன் ஆசா ஆட்சி செய்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆசா எப்படி இருந்தாராம்? 2 குறிப்பேடு 14:2 சொல்கிறது, ஆசா தன் கடவுளிடம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் அவர் செய்து வந்தார். மக்களை ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் பால் அவர் வழிநடத்தி வந்தார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் அவருக்கு விரோதமாக என்ன நடக்கிறது? போரிட வருகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே இந்த ஆசா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 2 குறிப்பேடு 14வது அதிகாரம் 11-12 உள்ள வசனத்தில், ஆண்டவரே, இந்த வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மை அன்றி எவரும் இல்லர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள் என்றும் எந்த மனிதனுமை மேற்கொள்ள முடியாது என்றும் மன்றாடினார். ஆண்டவர் எத்தோப்பியாரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே என்ன செய்கிறார்? தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசாக்கு விரோதமாக வந்த படைகளை ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது அவரை பாதுகாத்து விடுதலை அருளுகிற இறைவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, பல சூழ்நிலைகளை, எதிர்ப்பு, பிரச்சனைகள், மந்திரங்கள் உங்கள் குடும்பத்தை எதிர்கொள்ளும் போது, பிசாசின் சக்திகள் உங்களை எதிர்கொள்ளும் பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்கள் முறையிட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அருளுகிற இறைவனாய் வருவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோட வாழ்விலும் நீர் நன்மை செய்கிற இறைவனாய், விடுதலை அருளுகின்ற இறைவனாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீரே. பாவத்திலே இருந்தும், சாபத்திலே இருந்தும், நோயிலே இருந்தும், மரண பயத்திலே இருந்தும், ஆண்டவரே, குடும்பத்திலே ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக ஏதாவது மனிதர்கள் எழும்பி விட்டார்களா, தீய ஆவி எழும்பி விட்டதா என்று கலங்கி பயந்து போய் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களின் மீது உம்முடைய அளவில்லாத அந்த வல்லமை, ஆண்டவரே, அபிஷேகம் அவர்களுடைய இல்லங்களில், அவர்களுடைய உள்ளங்களிலே நீர் பொழியும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, தங்களுடைய பாவங்களுக்காக, உம்முடைய அன்புக்கு விரோதமாக, உம்முடைய பிரசன்னத்திற்கு விரோதமாக அவர்கள் செய்து கொண்ட பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஒப்புரவு அருளடையாளத்தை ஆண்டவரே நாங்கள் செய்து உம்முடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த உறுதியின் அடையாளத்தை பெறுகின்ற பொழுது புனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் அவர்கள் தீயவனைகளை வென்றதைப் போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளும் வென்று நீர் விடுதலை கொடுக்கிற இறைவனாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைமேடுகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் இந்த வழியில் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ஹேமா சுரேஷ், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி ரெஜிஸ், இந்த குடும்பங்களை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அளவில்லாத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரட்டும். இவருடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைகளிலே இருந்து விடுதலை அருளி குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை
பரிசுத்தாவியின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு செபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.